இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப்ல இந்த மாதிரி லினோவா இல்ல டெல் இல்ல ஏசரோட அஃபிஷியல் லோகோவை நம்ம எப்படி பூட்டிங் லோகோவா செட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் குரோமில் உங்களோட லேப்டாப் அண்ட் லேப்டாப்போட மாடல் நம்பர் என்டர் பண்ணி பயோஸ் டிரைவர் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த பிராண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வர அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பயோஸ் டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பயோஸ் அப்டேட் டிரைவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 64 பிட்டா இல்லை 32 பிட்டான்றதை தெரிஞ்சுக்கோங்க. திஸ் பிசியை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஸோ இங்கே உங்களோட லேப்டாப் 64 பிட்டா 34 பிட்டான்றதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களோட சீரியல் நம்பர் இங்கே கேட்கும். இதில் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் அண்ட் செக்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பிராண்டோட அஃபிஷியல் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் உங்ககிட்ட உங்களோட சீரியல் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சீரியல் நம்பரை என்டர் பண்ணியும் இந்த பயோஸ் டிரைவரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சீரியல் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பூட் மெனுவில் உங்களோட சிஸ்டமில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணி சப்மிட் அண்ட் செக்னு கொடுத்தா போதும். உங்கள் லேப்டாப்போட கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பயோஸ் டிரைவரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ டிரைவரை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ரெகுலராக நம்மளோட லேப்டாப் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுற அந்த சேம் மெத்தடில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த பயோஸ் டிரைவரை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூட்டிங் ஆகும்போது தமிழ்நாடு அரசு அப்படின்றது வர்றது பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றத தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் லேப்டாப் என்ன பிராண்டோ அந்த பிராண்டோட நேமை என்டர் பண்ணி டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த லோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை உங்களுக்கு வேறு பிராண்டை இல்லை கஸ்டமைஸ் பண்ண லோகோ வேணும்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது நமக்கு இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ் பட்டனை கொடுத்த உடனே நமக்கு ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பயோஸ் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயினான விஷயம் நீங்கள் பயோஸ் அப்டேட் பண்ணும்போது சார்ஜர் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதை அப்டேட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் லேப்டாப்பில் பவர் இல்லை அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆகிடும். ஸோ உங்களோட ஓஎஸும் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆகி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பயோஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ ஆல்ரெடி என்ன பயோஸில் இமேஜ் இருந்ததோ அந்த இமேஜ் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போது எக்ஸிஸ்டிங்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த பயோஸ் இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்மளோட லேப்டாப் லினோவோ அப்படின்னா அந்த லினோவோ பிராண்டோட லோகோ தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் லேப்டாப் பற்றின நிறைய பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.